ஹலோ காய்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரோட டெய்லி கரண்ட் அஃபேர் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. And now உங்க சிவி. வெல்கம் பேக் டு another energetic session. இன்னைக்கு நாம பார்க்க போறது நவம்பர் 4, 2025 கான கரண்ட் அஃபேர்ஸ். எக்ஸாக்ட்லி. இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் எங்கிருந்து எடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல? நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான். ஆமா நிலா, மத்த சோர்சஸ் மாதிரி பக்கம் பக்கமா இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கிறிஸ்டல் கிளியரா சூப்பர் கன்சைஸா கொடுக்கிறது நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. டிபிக்கலி மத்தவங்களை விட 5 டைம்ஸ் குறைவான கண்டென்ட் தான் இருக்கும், ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம தான் கெத்து. கரெக்ட். இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர் மெட்டீரியலோட படிச்ச ஆஸ்பிரன்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல மேக்ஸிமம் 29 அட்டெம்ப்ட்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அலசி ஆராய்ஞ்சு இந்த கண்டென்ட்டை கியூரேட் பண்றாங்க. ஸோ சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே நிலா, ஷால் வி ஸ்டார்ட்? இன்னைக்கு முதல் நியூஸ் என்ன? லெட்ஸ் கோ. முதல் நியூஸ் நேஷனல் செக்ஷன்ல இருந்து. இந்தியா ஸ்ரீலங்கா ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் நடந்திருக்கு. இது அக்ரிகல்ச்சருக்கான முதல் ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங். ஓ, எங்க நடந்துச்சு? நியூ டெல்லியில இருக்கிற கிருஷி பவன்ல தான். இந்த மீட்டிங்ல ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டில கோஆபரேஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்கு ரெண்டு நாடுகளும் தங்களோட கமிட்மெண்ட்டை ரீஇட்ரேட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். இந்த மீட்டிங்க்கு யாரு தலைமை தாங்குனாங்க? இந்தியா சார்பா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேரோட செக்ரட்டரி டாக்டர் தேவேஷ் சதுர்வேதி, ஸ்ரீலங்கா சார்பா அவரோட கவுண்டர் பார்ட் டிபி விக்ரமசிங்கே, இவங்க ரெண்டு பேரும் தான் கோச்சர் செஞ்சாங்க. டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர், கிராப் இன்சூரன்ஸ் அண்ட் அக்ரி ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. காட் இட். நெக்ஸ்ட் என்ன அக்ரிமெண்ட்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட் சிபி. ஐபிபிபி, அதாவது இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க், இபிஎஃப்ஓ கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. இபிஎஃப்ஓனா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் தானே? எதுக்காக இந்த எம்ஓயு? கரெக்ட். இது பென்ஷனர்ஸ்க்காக. எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 1995 கீழ கவர் ஆகிற பென்ஷனர்ஸ்க்கு டோர் ஸ்டெப் டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட், அதாவது டிஎல்சி சர்வீசஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த எம்ஓயு. அடடே, அப்போ பென்ஷனர்ஸ் இனிமே பேங்க் கலைய வேண்டாம், வீட்டுக்கே வந்து டிஎல்சி கொடுத்துருவாங்க. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஐபிபிபி பத்தி ஸ்டாட்டிக் பாயிண்ட் சொல்லி பார்ப்போம். அஃப்கோர்ஸ், ஐபிபிபியோட எம்டி அண்ட் சிஇஓ ஆர் விஸ்வேஸ்வரன், ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. 2018ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பெர்ஃபெக்ட்டா சொன்ன நிலா. அடுத்த அக்ரிமெண்ட்டுக்கு போலாமா? இந்தியா நேபாள் ஒரு பெரிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஆமா, இது பவர் செக்டர்ல. நம்ம பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது பவர் கிரிட், நேபாள் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி கூட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த அக்ரிமெண்ட்? ரெண்டு புது ஹை வோல்டேஜ் கிராஸ் பார்டர் பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை டெவலப் பண்றதுக்காக. இனிமே நேபாள்ல இருந்து இந்தியாக்கு கரண்ட் சப்ளை தடங்கள் இல்லாம வரும். நம்ம ஊரு பவர் கட்டுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? பார்க்கலாம். அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன? ஒன்னு 400 கிலோவோல்ட் இனுராவா நேபாள் டு நியூ பூர்ணியா இந்தியா டிரான்ஸ்மிஷன் லிங்க். இன்னொன்னு 400 கிலோவோல்ட் லாம்கி நேபாள் டு பரேலி இந்தியா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ரெண்டுமே 2030க்குள்ள கம்ப்ளீட் பண்ண டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல ஷேர் ஹோல்டிங் எப்படி? பவர் கிரிட்க்கு 51% ஷேர், அதாவது மெஜாரிட்டி. நேபாளுக்கு 41% ஷேர். இந்த அக்ரிமெண்ட் மூலமா அடுத்த 10 வருஷத்துல நேபாள் கிட்ட இருந்து 10,000 மெகாவாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி இம்போர்ட் பண்ண இந்தியா பிளான் பண்ணுது. கிரேட் நியூஸ். பவர் கிரிட் பத்தின ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ். அதோட கமாண்டர் கே ஸ்ரீவாஸ்தவா, ஹெட் குவார்ட்டர்ஸ் நோய்டா, உத்தரப்பிரதேஷ். 1989ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சூப்பர் நிலா. இன்டர்நேஷனல் நியூஸ்க்கு போலாமா? சைனால நம்ம ரவீந்திரநாத் டாகோருக்கு ஒரு ஸ்டாச்சு திறந்து வச்சிருக்காங்க. வாவ், எங்க? பெய்ஜிங்ல இருக்கிற எம்பசி ஆஃப் இந்தியால. இது ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு. இத ஸ்கல்ப்ட் பண்ணது ஒரு ஃபேமஸ் சைனீஸ் ஸ்கல்ப்டர் யுவான் சிகுன். இது யார் இனாகிரேட் பண்ணது? சைனாவுக்கான இந்தியன் அம்பாசிடர் பிரதீப் குமார் ராவத் தான் இனாகிரேட் பண்ணாரு. இது ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான டீப் கல்ச்சரல் டைஸை சிம்பலைஸ் பண்ணுதுன்னு சொல்லிருக்காங்க. நைஸ். அடுத்தது ஒரு பெரிய சம்மிட் பத்தின நியூஸ். 47th ஏசியன் சம்மிட். ஏசியான்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். இந்த சம்மிட் எங்க நடந்துச்சு? மலேசியால இருக்கிற குவாலாலம்பூர்ல. மலேசியா தான் 2025க்கு ஏசியானோட சேர்மன். இதோட சேர்ந்து 22nd ஏசியான் இந்தியா சம்மிட்டும் வர்ச்சுவலா நடந்திருக்கு. நம்ம பிஎம் நரேந்திர மோடிஜியோட 12th பார்ட்டிசிபேஷன் இது. பிஎம் மோடி என்னெல்லாம் பேசினாரு? அவரு ஏசியான் இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சீக்கிரமா ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா ஏசியான் இந்தியா ட்ரேட் இன் குட்ஸ் அக்ரிமெண்ட். அது மட்டும் இல்லாம இந்தியா அண்ட் ஏசியான் சஸ்டைனபிள் டூரிசம்காக ஒரு ஜாயிண்ட் லீடர் ஸ்டேட்மெண்ட்டையும் அடாப்ட் பண்ணிருக்காங்க, ஈகோ ஃப்ரெண்ட்லி டூரிசமா ப்ரோமோட் பண்றதுக்காக. வேற என்ன முக்கியமான டிசிஷன்ஸ் எடுத்தாங்க?
ஏசியான் ஐஏ சேஃப்டி நெட்வொர்க்னு ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான டிக்ளரேஷனை அடாப்ட் பண்ணிருக்காங்க. ரெஸ்பான்சிபிள் ஏஐ டெவலப்மெண்ட்டை ப்ரோமோட் பண்றதுக்காக. FIFA கூட ஒரு 5-year MOU சைன் பண்ணிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் இன்டெகிரிட்டிக்காக FIFA ஏசியான் கப்னு ஒன்னு லான்ச் பண்றாங்க. அடேங்கப்பா, நிறைய நடந்திருக்கு. வெயிட், தி லிஸ்ட் இஸ் நாட் ஓவர் yet. இதோட அடுத்த ஏசியன் சம்மிட்ல மலேசியா தூக்கி நேபாள்ல போட்டுச்சு. இப்போ அடுத்து FIFA கப் பிலிப்பைன்ஸ்ல நடக்கும். வாவ் சிபி, that was a mouthful of information. Thanks for breaking it down. எனி டைம். சரி நண்பர்களே, ஒரு சின்ன பிரேக். எஸ், நீங்க எல்லாரும் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை சுலபமா மெமரைஸ் பண்ணணுமா? அப்போ உடனே கூகுள் பிளே ஸ்டோருக்கு போய் ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை வச்சு நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், லைஃப் டைமுக்கு மறக்கவே மாட்டீங்க. ஆமா கைஸ், இட்ஸ் a கேம் சேஞ்சர். அப்படியே எங்களோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் எடுக்குது. சோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பேக் டு தி நியூஸ். டிஃபென்ஸ்ல ஒரு மாசான நியூஸ் இருக்கு. இந்தியாவோட முதல் டிஃபென்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துருச்சு. சம, யார் அன்வேல் பண்ணா? அதோட பேர் என்ன? பிரவைட் டைனமிக்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி தான் இந்த வண்டிக்கு வீர்னு பேர் வச்சிருக்காங்க. இது ஒரு எலக்ட்ரிக் டாக்டிக்கல் ஆல் டெரெயின் வெஹிக்கிள். ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ், ரெகனைஸ் மாதிரி மிஷன்ஸ்க்காக டிசைன் பண்ணிருக்காங்க. ஸ்பெக்ஸ் எப்படி? பவரு? பவரு தான். டூவல் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் இருக்கு. 408 ஹார்ஸ் பவர், 620 நியூட்டன் மீட்டர் டார்க். ரேஞ்ச் வந்து ஓவர் 500 கிலோமீட்டர், 690 kg பேலோட் கெப்பாசிட்டி அண்ட் 2500 kg டோயிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு குட்டி ராஜசன் தான். பீஸ்ட் மோட் ஆன். அடுத்த நியூஸ் என்ன? நேவல் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2025. இது இந்தியன் நேவியோட பையனியல், அதாவது வருஷத்துக்கு 2 தடவை நடக்கிற கான்ஃபரன்ஸ். செகண்ட் எடிஷன் இப்போ நியூ டெல்லியில நௌசேனா பவன்ல நடந்திருக்கு. இதுல என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க? நேவியோட சீனியர் லீடர்ஷிப் எல்லாம் ஆபரேஷனல் ப்ரிப்பேர்ட்னஸ், மேரிடைம் செக்யூரிட்டி, ட்ரை சர்வீஸ் இன்டெகிரேஷன் மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த கான்ஃபரன்ஸ்ல சில பப்ளிகேஷன்ஸும் ரிலீஸ் பண்ணாங்க. ரெகுலேஷன்ஸ் ஃபார் நேவல் ஆர்மமெண்ட் சர்வீஸ், கெம் ஹேண்ட்புக் மாதிரி. இதுல நிப்புன் அப்படின்னு ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் நேவல் இன்டெலெக்சுவல் போர்ட்டல் ஃபார் யூனிஃபைட் நாலேஜ். நேவல் ஃப்ரெட்டர்னிட்டியோட இன்டெலெக்சுவல் ஒர்க்குக்கான ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் போர்ட்டல் இது. இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் பிசினஸ் நியூஸ். சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட், கோல் இந்தியா லிமிடெடோட ஒரு சப்சிடரி, இவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி ஒரு கமமரேட்டிவ் இந்தியா போஸ்ட் ஸ்பெஷல் கவர் அன்வேல் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த ஸ்பெஷல் கவர்? CILக்கு இது 50th ஆனிவர்சரி, அதாவது கோல்டன் ஜூபிலி. SCELக்கு இது 40th ஆனிவர்சரி, அதாவது ரூபி ஜூபிலி. இத கமமரேட் பண்றதுக்கு தான். ஓகே, சிம்பிள் அண்ட் ஸ்வீட். சயின்ஸ்ல ஏதாச்சும் இருக்கா? இருக்கு. ஹாங்காங்கை சேர்ந்த ஸ்டெல்லரஸ் டெக்னாலஜின்னு ஒரு ஸ்டார்ட் அப் ஃபிலியன் கான்ஸ்டலேஷன்னு ஒரு சேட்டலைட் நெட்வொர்க்கை டிப்ளாய் பண்ண பிளான் பண்றாங்க. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் நெட்வொர்க் டெடிகேட்டட் டு கேப்சரிங் 3-dimensional wind data. 3D wind dataவா? அப்படின்னா என்ன? இது wind speed, direction and vertical changes with altitude இதெல்லாம் மெஷர் பண்ணும். குளோபல் மெட்ரோலஜிக்கல் அப்சர்வேஷன்ல இருக்கிற ஒரு கிரிட்டிக்கல் கேப்பை இது அட்ரஸ் பண்ணும். சவுண்ட்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக். வேற சயின்ஸ் நியூஸ்? சைக்ளோன் அண்ட் ஹரிகேன் பத்தி ஒரு நியூஸ். சைக்ளோன் மந்தா பே ஆஃப் பெங்கால்ல உருவாகி ஆந்திர பிரதேஷ் கோஸ்ட்ல காக்கிநாடா பக்கத்துல லேண்ட்ஃபால் ஆகியிருக்கு. ஓ, அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் அது வீக்கன் ஆகி லோ பிரஷர் சிஸ்டமா மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் ஹரிகேன் மெலிசா, ஒரு கேட்டகரி 5 ஸ்டார்ம், வெஸ்டர்ன் ஜமைக்கால லேண்ட்ஃபால் ஆகியிருக்கு. 1851ல ரெக்கார்ட் கீப்பிங் ஆரம்பிச்சதுல இருந்து ஜமைக்காவை நேரடியா தாக்குன ஸ்ட்ராங்கஸ்ட் ஹரிகேன் இதுதான் சொல்றாங்க. ஸ்டேட் நியூஸ்ல உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் அவங்களோட 76th டிஸ்ட்ரிக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. புது டிஸ்ட்ரிக்டா? என்ன பேரு? ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் கல்யாண் சிங்கை ஹானர் பண்ற விதமா கல்யாண் சிங் நகர்னு பேர் வச்சிருக்காங்க. அலிகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆட்ரோலி அண்ட் கங்கிரி தேசில்ஸையும், புலந்த்ஷஹர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து திபாய் தேசிலையும் பிரிச்சு இந்த புது டிஸ்ட்ரிக்ட உருவாக்கியிருக்காங்க. Understood. Now for the most exciting part, awards. எஸ், இங்கிலாந்து கிரிக்கெட்டர் ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு நைட்ஹுட் பட்டம் கொடுத்திருக்காங்க. பிரின்சஸ் ஆன் தான் இந்த ஹானரை கன்ஃபர் பண்ணிருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர் நம்ம ஜிம்மி ஆண்டர்சன் தான். ஹீ இஸ் a legend. அடுத்த அவார்டு என்ன? ஜிண்டல் குளோபல் பிசினஸ் ஸ்கூல் அண்ட் கோவா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்த 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் AACSB இன்டர்நேஷனல் அக்ரிடேஷன் கிடைச்சிருக்கு. AACSBனா? அசோசியேஷன் டு அட்வான்ஸ் கொலேஜியேட் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிசினஸ். இது US பேஸ்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிசினஸ் எஜுகேஷன் அலையன்ஸ். இந்த அக்ரிடேஷன் கிடைச்சதால இந்த 2 இன்ஸ்டிடியூஷனும் உலக அளவுல டாப் 6% பிசினஸ் ஸ்கூல்ஸ்லயும் இந்தியால டாப் 1% பிசினஸ் ஸ்கூல்ஸ்லயும் இடம் பிடிச்சிருக்கு. தட்ஸ் a huge achievement. ஆமா. அடுத்து டாக்டர் பூபேன் ஹசாரிகா நேஷனல் அவார்ட். யூனியன் மினிஸ்டர் ஜோதிராதித்ய சிந்தியா இந்த அவார்டை 6 பேருக்கு கொடுத்திருக்காரு. யாருக்கெல்லாம்?
எஸ், யஷே டோஷே தோங்சி அருணாச்சல் பிரதேஷ், லைஷ்ரம் மேமா மணிப்பூர், ரஜினி பாசுமதாரி அசாம், எல்ஆர் சைலோ மிசோரம், டாக்டர் சுர்ஜகாந்த ஹசாரிகா அசாம் அண்ட் ப்ரொஃபசர் டேவிட் ராய் சைம்லீஹ் மேகாலயா. சூப்பர்ப். வேற எதுவும் அவார்ட்ஸ் இருக்கா? இருக்கு. யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்க்கு சவுத் கொரியாவோட ஹையஸ்ட் நேஷனல் ஹானரான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முக்குன்குவாவை கொடுத்திருக்காங்க. சவுத் கொரியன் பிரசிடென்ட் லீ ஜே மேம்யங் தான் இதை கான்ஃபர் பண்ணாரு. எதுக்காக இந்த அவார்ட்? கொரியன் பெனின்சுலால ஒரு பீஸ் மேக்கரா அவரோட ரோல்காகவும், நார்த் கொரியன் லீடர் கிம் ஜோங் உன் கூட அவர் நடத்தின ஹிஸ்டாரிக் சமிட்ஸ்க்காகவும் இந்த அவார்டு. முக்குன்குவான்றது சவுத் கொரியாவோட நேஷனல் ஃப்ளவர். இன்ட்ரெஸ்டிங். புக்ஸ் அண்ட் டேஸ்க்கு போலாமா? ஷோர். சாகித்ய அகாடமி அந்திம் தின் அப்படின்னு ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது லித்துவேனியன் நாவல் த லாஸ்ட் டே ஓட ஹிந்தி டிரான்ஸ்லேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லித்துவேனியன் ஃபிக்ஷன் ஒர்க் ஹிந்தில டிரான்ஸ்லேட் ஆகுது. ஒரிஜினல் ஆத்தர் யாரு? டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு? ஒரிஜினல் நாவலை எழுதினது ஜாரோஸ்லாவஸ் மெல்னிகஸ், ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணது டாக்டர் பூனம் திவாரி. ஃபைனலி இம்பார்ட்டன்ட் டேஸ். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே. அது அக்டோபர் 29, 2025க்கான தீம் எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ். இத அப்சர்வ் பண்றது வேர்ல்ட் ஸ்ட்ரோக் ஆர்கனைசேஷன். கரெக்ட். அடுத்து விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக். இது அக்டோபர் 27ல இருந்து நவம்பர் 2 வரைக்கும் அப்சர்வ் பண்றாங்க. தீம் என்ன? விஜிலன்ஸ் ஆர் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது அப்சர்வ் பண்றது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி. சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த் ஆனிவர்சரியை மார்க் பண்ற வீக் இது. எக்ஸலன்ட் சிபி. எல்லா நியூஸையும் அழகா கவர் பண்ணிட்டோம். எஸ் நீலா. சோ ஃபோக்ஸ், இன்னைக்கு செஷனோட முடிவுக்கு வந்துட்டோம். படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட். ஹவு கேன் வி ஃபர்கெட் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட்? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஐபிஎல். தினமும் ராத்திரி 8 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ்ல இருந்து ஒரு குவிஸ் நடக்கும். ஆமா, மாசம் புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். லீக்ல ஜெயிக்கிறவங்களுக்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. சோ a game changer for your preparation. So what are you waiting for? உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. See you at 8 PM in the league. Until next time, this is Sibi And this is Neela, signing off from Score Clever. Keep learning, keep growing. Bye bye.